السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقانه الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها. قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வுடைய நிகழ்வுகள் பெருமையினால் உணர்வான அன்மறையாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரை சொல்லிய அல்லாஹ்வுடைய ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து அமர வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமிற்காக நம்மை எல்லாம் எவ்வாறு தேர்வு செய்து அழகு பார்க்கின்றானோ, ஒன்று திரட்டினானோ, அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான வாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்க்க புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லக்கூடிய 69 மற்றும் 70வது வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டது. அதனுடைய விரிவுரைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நாம் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஏற்பட்ட சொத்து ரீதியான ஒரு கொலை. அந்த கொலையை வேறு சமுதாயத்தின் மீது போட்டு அந்த பழியை திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக அந்த பாடியை, அந்த மையத்தை வேறொரு சமுதாயத்தினுடைய இடத்திலே போட்டுவிட்டு நாடகம் ஆட ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பகடக்காயாக யூஸ் பண்ணுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அதாவது இவர்கள் தான் நபி ஆயிற்றே, நபியே நம்மிடத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நபி என்பதாக சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் நமக்கு தீர்ப்பளிப்பார்கள் என்பதாக சொல்லி அந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் இந்த வசனத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே காட்டுகிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே கொலையாளி
ஈமானினுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் ஒழுக்கக்குறைவாக நடக்கக்கூடியதாகவும் தான் நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்திலே பேசுகிற பொழுது என்ன கேட்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வயது ஃபாதர் மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தذبحوا பக்கரா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டை அறுக்கும்படி உங்களுக்கு கட்டளையிட்டான் என்பதாக சொல்கிற பொழுது அவர்கள் உடனடியாக கேட்டார்கள், அத்தத்த செல்லுனா புசுவா, எங்களை கேலி பொருளாக எடுத்துக்கொண்டாயா மூசா என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அது அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். ஷரியத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை செய்பவன் ஜாஹிலாக கருதப்படுவோம். அந்த ஜாஹிலான காரியத்தை செய்வதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொன்னார். அதற்கு அடுத்ததாக சரி அல்லாஹ் தான் சொன்னதாக சொல்கிறார் என்பதாக சொன்னவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? மூசாவே, உன்னுடைய ரப்பிடத்தில் கேடு எங்களுக்காக, அந்த ரப்பு அந்த மாடு எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு விளக்கி தரட்டும். மூசாவே, நம்முடைய ரப்பிட்ட கேளுங்க, எப்படிப்பட்ட மாடாக இருக்கணும்னு சொல்லி நம்முடைய ரப்பிட்ட கேளுங்க என்பதாக சொல்லலை. காடுகளா ரப்பக்க இவங்களா மா, உன்னுடைய ரப்பிடத்தில் கேடு, கேட்டுட்டு அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு என்பதாக எங்களிடத்தில் சொல்லு என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பேச்சினுடைய அமைப்பை காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கண்ணியத்தை வைத்து இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை நாடவில்லை. திசை திருப்புவதற்காக கொலையினுடைய மேற்று திசை திருப்பப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமால் கொலையை கண்டுபிடிக்க முடியல, தெரியல அப்படின்னு சொன்னாக்க பேச்ச மாத்திரம் இவர் நபின்னு சொன்னார், கடைசியாக இது மாதிரி ஆகிருச்சு. இவர் வந்து கொலையை கண்டுபிடிக்க முடியதானே, அப்போ காட்ட முடியதானே அப்படின்னு சொல்லி பேச்சு மாறிடும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பகடக்காயாக மாற்றுகிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார், ஏன்னா அல்லாஹ் தஆலா மாட்டை அறுக்கும்படி சொன்னவுடன் செய்பவர்களாக கட்டுப்படுபவர்களாக இருந்தார் என்று சொன்னால் லாஜிக் பேச மாட்டார், அடுத்தடுத்து கேள்வி கேட்க மாட்டார், உடனடியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை சொன்னால் உடனடியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நம்ம போன வாரம் பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடல் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஃபிரௌன் எதிரிலே வந்து கொண்டிருக்கிறார், தப்பிப்பதற்கான வழி இல்லை. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பி என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்பதாக உறுதியோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது வவஹைனா இலா மூசா அன்இத்ரி பிஅஸாக்கல் கல், மூசாவிற்கு நாம் கட்டளையிட்டோம், மூசாவே நீ கடலை அடி. அவங்க கேட்கல, ஏன்னா நான் அடிக்கிறேன், முதல்ல என்னை காப்பாற்றுன்னு சொல்லலை. காப்பாற்றுன்னு சொன்னாங்க, இந்த நேரத்தில் போய் நிறைய கடலை போய் அடிக்க சொல்கிறியா யாரெல்லாம் கேட்கல. சரி நான் கடலை அடிக்கிறேன், யாரெல்லாம் அடிச்சதா நீ என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லி உறுதிமொழியும் வாங்கவில்லை. அனைவருக்கு அசாத்தமான கடலை அடி என்பதாக சொன்னார்கள், உடனே அடித்தார். ஏன், எதற்கு, எப்படி, எப்பொழுது அடிக்கணும் என்கின்ற எந்த கேள்வியும் இல்லை. உடனடியாக கட்டுப்படக்கூடிய என்கின்ற வழிபடக்கூடிய அந்த தன்மை என்பது ஈமானுடைய பண்பிலே உள்ளது. அதில் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான பசி, ரொம்ப பசி. அந்த பசியை தாண்டினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சாடை மாடையாக பேசுகிறார். முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பேசுகிறாங்க. பேசும்போது புரிஞ்சுக்குவாங்க என்பதாக நினச்சி பேசுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கல, போயிடுறாங்க. அல்லாஹ்வினுடைய நாட்டம். புரிஞ்சுக்கலன்னா அல்லாஹ் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அவங்க வீட்டில் என்ன நிலைன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான செய்தியை நிகழ்த்த போகிறான். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போக வைத்து விட்டான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களை கடந்து சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை சைக்காலஜிலேயே மிக சிறந்த மனோதத்துவ மேதையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக பார்க்க முடியும். ஐயோ அமலின் அஃதல், எந்த அமல் சிறந்தது என்பதாக ஒருவர் வந்து கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் என்பதாக சொல்வான். ஐயோ அமலின் அஃதல், எந்த அமல் சிறந்தது, அதே கேள்வியை இன்னொருத்தர் வந்து கேட்பார். நோன்பு வைக்கிறது சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க. ஐயோ அமலின் அஃதல் என்பதாக கேட்பாங்க.
ஜிஹாத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி என்பது ஒன்று தான், ஆனால் பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சொல்கிறாங்க. அப்படின்னா அந்தந்த நபர்களை கவனித்து அவர்களுக்கு எது முடியுமோ எது தேவையாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். யார் ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்த நிலையிலே தன்னுடைய மனைவியை முத்தமிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக முத்தமிட்டுக் கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலே தாண்டாதீர்கள் என்பதாக சொல்லி முடிக்கிறார். இன்னொரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்த நிலையிலே தன்னுடைய மனைவியை முத்தமிடலாமா, கிட்ட நெருங்கிறத முத்தமிடக்கூடாது என்பதாக சொல்கிறாங்க. இவரை பார்த்து இந்த பதிலை சொன்ன ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து என்ன விஷயம் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் வயோதானவர், அவர் இதை செஞ்ச அதுக்கு மேலே தாண்ட மாட்டார் என்கின்ற உறுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அதான் இவரை பார்த்து எவரை பார்த்து இதை தாண்டாதீர்கள் என்பதாக சொன்னார்களோ அந்த நபர் வாலிபராக இருந்தார். இவரை முத்தமிடுவதற்கு அனுமதி கொடுத்தோம் என்று சொன்னால் இவர் எல்லையை கடந்து சென்று விடுவார் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மசாயில் கேட்பதை போன்று வருகிறார்கள், சட்டத்தை கேட்குற மாதிரி. முகத்தை பார்த்தாலே ரசூலுல்லாஹுக்கு தெரிஞ்சிருந்து வாங்க போய் சாப்பிட்டு வருவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்களே என்பதாக சந்தோஷம். போயிட்டு வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹை விட ஆவலாக வெளியில் நிற்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பதிலை எதிர்பார்க்குறாங்க, என்ன பதில் வரப்போகுது என்பதாக. அப்போ உள்ளே இருந்து வருகிறது, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு கப்பு பாலை தவிர வேறு எதுவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஈருலகத்தினுடைய தலைவர், அவருடைய வீட்டில் என்னுடைய நிலை இது, பாலை தவிர வேறு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, உங்களை போன்று பல நண்பர்கள் சுஃபாவிலே மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணையிலே மார்க்க கல்வியை கற்பதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பசியோடு இருப்பார்கள், அவர்களையும் அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசி மயக்கத்தில் கண்ணை கட்டுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை போடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு போய் இருக்கக்கூடிய நபர்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கிறது கூட ஹதீஸில் எப்படி வருதுடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளையெல்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க அங்கே வந்து ரசூலுல்லாஹ் ஏதோ பால் வச்சுருக்காங்க வாங்க என்பதாக சொல்லிவிட்டு முதல் ஆளாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் போய் நிற்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட சுஃபாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அப்படின்னு சொன்னால் 213 பேர், 200க்கும் மேற்பட்ட பேர். இப்போ இவங்களெல்லாம் அந்த ஒரு கப்பு பாலுக்காண்டு இங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்ற காரணத்தினால அபூ ஹுரைரா எல்லாம் முன்னாடி வந்துடுறாங்க. பாவம் அவருடைய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இந்த பாலை கையில் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த பாலை எல்லாருக்கிட்டும் கொடுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏக்கம் அதிகமாகும். என்னடா இது, பசியோடு இருக்கிறோம், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பாலை கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் கொடுக்குறத பார்க்கணும். அவர் குடிக்கிறத எப்படி பார்ப்பார், பசியோடு இருக்கிறார், தீந்துருமோ முடிஞ்சிருமோ நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நிலையில் சில நேரத்தில் ஹிதமத்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்ல சாப்பாடாக இருக்கும், பசியாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஹிதமத் செய்கிறவங்க முதல்ல நம்முடைய பங்கை வந்து எடுத்து வச்சுருங்க. ஏன் பங்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, பங்கு எடுத்து வைக்கலைன்னா போடுற வரையிலும் இவருடைய எண்ணம் ஃபுல்லாக எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்குமா, நமக்கு இருக்குமா, மிச்சமாக இருக்குமா, என்ன இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்களா, இன்னும் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் வந்துட்டாங்களா, என்னப்பா நீ என்பதாக. எனவே உங்களுக்கு தேவையானது முதல்ல எடுத்து வச்சுருங்க என்பதாக நம்மளுக்கு உசூல் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் பால் கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்ததுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் அப்படியே வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எல்லோரும் குடிச்சிட்டாங்க. சரி நீங்கள் குடிங்க அப்படின்னு, இஸ்ரப் இதை குடிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹத்தா அஷ்பா, நான் வயிறு நிரம்புகின்ற அளவிற்கு நான் குடித்தேன். குடித்து முடித்து விட்டு யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லி நீட்டினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டேன். திரும்ப குடிங்க. ஒன்று சரி, அப்போ பசிக்காண்டி குடித்தோம், இப்போ கொஞ்சம் ருசிக்காண்டி குடிப்போம்னு சொல்லி கொஞ்சோடு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு போதும் யார் ரசூலுல்லாஹ், திரும்பவும் குடிங்க.
யார் ரசூலுல்லாஹ் என்னால் முடியல. இல்லை குடிங்க, கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் மட்டும் குடிச்சிட்டு பறக்கிறதுக்காண்டி போதும் யார் ரசூலுல்லாஹ். குடிச்சிட்டிங்கன்னா திருப்தி ஆயிடுச்சா? திருப்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடித்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு அதை தன்னுடைய குடும்பத்திற்கும் கொடுத்தார். இந்த ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வருது. இந்த ஹதீஸில் ஏராளமான மசாயில்களை சட்ட வல்லுநர்கள் எடுக்கிறாங்க. அதில் உள்ள செய்திகளில் நிறைய முக்கியமான செய்திகள்னா பரக்கத்தினுடைய அர்த்தத்தை இதிலிருந்து நாம் எடுக்கிறோம். பரக்கத் என்றால் அது எவ்வளவு விசாலமானதாக இருக்கும் அப்படின்றதையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளையும், சஹாபாக்களுடைய அந்த எளிமையையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையையும் அங்கே சுட்டி காண்பிக்கப்படுவதோடு இந்த இடத்துல கவனிக்கணும், அது எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா அங்கே மறு கேள்விக்கு பதிலே இடமே இல்லை. யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப பசியாக இருக்கிறேன், வேண்டாம் நான் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்கல. போய் கூட்டிகிட்டு வாருங்கள் என்பதாக சொன்னோன்னா உடனே போயிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டே. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் நடக்கும். நீங்கள் யார்கிட்டையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி கேளுங்க, அவங்க குடிச்சிட்டு கொடுப்பாங்க. அது இயற்கை. எப்போதுமே வெளி இடத்துல இருக்கிறது இல்லை, குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு கொடுக்குற பழக்கம் எல்லார்ட்டையும் இருக்கும். அது இயற்கையிலே தண்ணீர். அப்போ தாகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை கேட்கல, உடனே கொடுத்தாங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும், என்ன உள்ளம் நாடுது. இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டு வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது கூட நான் குடிக்கவா என்று கேட்கவில்லை, எல்லாரும் குடிச்சிட்டாங்க, என்ன செய்ய என்று கேட்கிறார். இதுதான் சஹாபாக்கள். இன்னொரு ஹதீஸில் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபியினுடைய செல்வந்த சஹாபியினுடைய ஒரு திருமணமோ ஏதோ ஒரு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனால் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன விருந்து அப்படின்னு சொன்னால் சாராய விருந்து, மது பார்ட்டி அங்கே நடைபெறுகிறது. யார் எல்லாம் அதில் கலந்துக்கிட்டா? புகாரியில் வருது. யார் இதில் கலந்துக்கிட்டா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை 4 நபர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு ஆள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. அஷ்ரத்துல் முபஷ்ஷரால கட்டுப்பட்டவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. அவர்களும் ஏராளமான உயர்வான சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. பெரும் சஹாபாக்கள்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க அதில் ஹைலைட். அது சரி, இப்போ எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறது யார்? எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கறது யார்? நமக்கெல்லாம் ஹதீஸ் கலை, சட்டக்கலையை கற்றுக் கொடுத்த அதில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊற்றி கொடுக்கிறார். ஊற்றி கொடுக்கறது யார்? குந்து அஸ்கா. அவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் அறிவிக்கிறாங்களே, குந்து அஸ்கா அபா உபைதா வாபா தல்ஹா உபை இப்னு கஅப். இவர்களுக்கெல்லாம் நான் சாராயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ தான் ஊற்றி கொண்டிருக்கிற பொழுது ஃபதாத்தின், எங்கிருந்தோ ஒரு நபர் ஓடி வந்தார். சப்தம் போட்டுக்கொண்டே ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், அலா மக்களே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிம், நிச்சயமாக சாராயம் என்பது தடுக்கப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிவிட்டான் என்பதாக சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் வாய் வரையிலும் சென்ற அந்த கப்பு அப்படியே தவறி கீழே விழுகிறது. எல்லாம் தவறி கீழே அப்படியே விழுகிறது. எல்லாரும் அப்படியே போட்ட மாத்திரத்தில் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சாராயங்கள் எல்லாமே பெரும் கூஜாக்களில் சுமந்து வைத்திருந்த, நிரப்பி வைத்திருந்த அந்த மதுக்கள் எல்லாம் அப்படியே கொட்டப்படுகிறது. வீடுகளிலே, எந்தெந்த வீடுகளிலே சின்ன குடுவைகளில் சேர்த்து வைத்த மதுக்கள் கூட அங்கு கொட்டப்படுகிறது. அதற்கு அப்புறம் அந்த மதுவினுடைய வாடை கூட பிடிக்காதவர்களாக என்று அல்ல, அந்த மது என்கின்ற பெயரை கூட பிடிக்காத ஒரு சமூகமாக மாறிப்போனார்கள் என்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வந்து சொன்னவர் யார் என்று ஹதீஸில் இல்லை. ஃபதாத்தின், ஒரு மனிதர் வந்தார். யாரு தெரியல. என்னப்பா இவர் கரெக்டான ஆளா? கரெக்டாக தான் சொல்லுவாரா? என்ன ஏது உண்மையை தான் சொல்கிறாரா? இல்லை ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு வந்து சொல்கிறாரா? இல்லை இப்போ தான் ஹராமா, இல்லை இனிமே ஹராமா, இப்போ மட்டும் குடிச்சுக்கலாமா, காலையிலேருந்து ஹராமா, எப்பயிலேருந்து அமலுக்கு வருது, ஜும்மாலேருந்து அமலுக்கு வருதா,
யார் யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகள் விதிவிலக்கு ஏதாச்சும் இருக்குதா? நிர்பந்தமான நேரத்தில் குடிச்சுக்கலாமா? இது மாதிரி அவசியமான விருந்து இது நேரத்தில் குடிச்சுக்கலாம், எந்த கேள்வியும் இல்லை. இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிம், ஹராம் ஆக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் சஹாபாக்களுடைய ஆக்டிவேஷன். இதுதான் ஒரு பரிபூர்ணமான ஈமானினுடைய அடையாளம் என்பதாக நாம் பார்க்குறோம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருச்சுன்னா உடனடியாக அதை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ அதை ஏற்று நடக்கக்கூடிய சமூகமாக நாம் மாறணும். அந்த நிலை பனு இஸ்ரவேலர்களிடத்திலே இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அவர்கள் ஈமானிலே பலவீனமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. சரி, இவர்கள் எதற்காக மாட்டை அறுக்கும்படி அல்லாஹு தாலா சொன்னவுடன் இவர்கள் செய்யலை. மாட்டை அறுக்கும்படி சொன்னோனையே உடனே சரி மாடு தானே அப்படின்னு சொல்லி பிடிச்சி அறுக்கலாம்ல, ஏன் இவங்க அறுக்கலை அப்படின்னு சொன்னால், இயற்கையிலேயே இவர்கள் மாட்டை குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள். இன்றைக்கி எப்படி மாட்டை ஒரு புனிதமாக கருதப்படுகிறது, அதெல்லாம் சும்மா அரசியல். உண்மையிலேயே இந்த இந்தியாவிலேயே பிக் பீஃப் எக்ஸ்போர்ட் எது அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அல் அரேபியா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் தான். இதனுடைய ஸ்ரீ சுனில் கபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவன் தான் இதனுடைய நிர்வாகி, இதனுடைய ஓனர், மெயின் ஓனர், சீஃப் ஓனரை யார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் தான் பீஃபினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவர்களுக்கு அந்த புனிதத்துவம் என்பது ஒரு அரசியலாக தான் ஆக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம், அது எல்லாரும் தெரிந்த விஷயம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று புனிதத்துவமாக கருதி கொண்டிருந்த சமுதாயம் தான் இவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக சென்ற அந்த நேரத்தில் இவர்கள் காளை கன்றை வணங்கினார்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து மாட்டை வணங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தடுத்தாங்க, இது பண்ணாங்க. இப்போ மாட்டை அல்லாஹ்வினுடைய இயற்கையான தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை புரியணும், நல்லா விளங்கணும். மனோ இச்சைக்காக ஒருவன் ஷரியத்தை விட்டான் என்று சொன்னான், மனோ இச்சைக்காக ஒருவன் ஷரியத்தை விட்டான் என்று சொன்னால், எந்த காரணத்தினால் அவன் அந்த ஷரியத்தை விட்டானோ அதே விஷயத்தை வைத்து அல்லாஹ் அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான். ஒருத்தன் ஷரியத்தை விடுறான், எதுக்காண்டி விடுறான்? உலகத்தினுடைய சில காரணத்திற்காக அவன் விடுகிறான் என்றால் அந்த காரணத்தை வைத்தே அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான். இன்றைக்கி நிறைய பேர் தொழுகிறதுக்கு வரதில்லை, 5 நேர தொழுகையை தொழுகிறதில்லை. என்ன காரணம்? வியாபாரம் போனாக்க வியாபாரம் போயிடும், பொருளாதாரம் இதாகும் என்பதாக சொல்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்றைய ரிஸ்கை சிதற செய்து விடுகிறார். 5000 ரூபாய் இன்னைக்கு லாபம் உனக்கு வரும் என்று அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்திருந்தான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய விரிவுரை, 5000 ரூபாய் கொடுப்பதாக அல்லாஹு தஆலா நாடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரே கஸ்டமரின் மூலமாகவும் அதை கொடுக்க வைக்க முடியும். 2 ரூபாவாக ஒவ்வொரு நபராக வர வைத்து ஒரு நாள் முழுவதும் விழிக்க வைத்து பல சிரமங்களுக்கு முன்னாடி அதில் பல பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சல்களை ஏற்படுத்தி பல அலைச்சலுக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியும். எப்படி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஒரு தட்டிலே போட்டு அரிசி அந்த கோழிக்கு போடுவதும், அதே கோழியை அழைத்து அதே ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து தூர வீசி விடுவதும் எப்படி இருக்குமோ அப்படி தான். ரெண்டுமே ஒரு கைப்பிடி அரிசி தான், ஆனால் கிடைத்த விதம் என்பது வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை சிதற செய்து விடுகிறான், தேடி அலைந்து பெற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். யார் பொதுவாக தொழுகைக்கும் ரிஸ்கிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹராப், தொழக்கூடிய இடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைந்த பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ரிஸ்கை பார்த்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தொழக்கூடிய இடத்துல தான் அந்த ரிஸ்கை வைத்திருந்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். யார் ஃபஜர் தொழுகையை தொழுதார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வாழ்வாதாரங்களும் கிடைத்ததற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
கிடைச்சிருச்சு என்பதாக நீங்கள் உறுதி எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்தவருக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தொழுகையை பற்றி வருகிற பொழுது என்ன விஷயத்தை குறித்து பேசுகிறார்கள் பார்த்தீர்களா? சஹாபியினுடைய வீட்டில் உணவில்லை, சாப்பாடு இல்லை. தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்குறாங்க, சரி நான் பள்ளியிலே போய் 2 ரக்காத்து தொழுது விட்டு வருகிறேன் என்பதாக போகிறார். ஏன்? அந்த சஹாபிக்கு தெரிகிறது தொழுகையிலே ரிஸ்க் இருக்கிறது. 2 ரக்காத்து போய் தொழுகிறாரு, வந்து கேட்குறாரு தொழுகை என்ன ஆயிடுச்சு, வந்து கேட்குறாங்க. தமிழில் கூட சில வார்த்தைகள் இருக்குது, அவர் இவர் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை அவன் இவன் என்பதற்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய மட்டமான வார்த்தை. சஹாபாக்களை பயன்படுத்துகிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்துகிற பொழுது அவர் இவர் என்பதாக சொல்லக்கூடாது. நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வந்தார். அது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால், எதுக்கு மேலே இருக்குன்னா அதுக்கு கீழே இதான் அண்டர் கிரவுண்ட். இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா அவன் இவன் என்பதாக இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, பெரியவர்களை குறித்து பேசும்பொழுது அவர்கள் இவர்கள் என்பதாக சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அதே மாதிரி முடி தமிழில் நிறைய இருக்குது. வாசனம், வாடை, நறுமணம் என்பதாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாசனையை குறித்து பேசும்போது நறுமணம் என்கின்ற வார்த்தை எது அப்பரில் இருக்கோ, எது உயர்ந்த வார்த்தைகளாக இருக்கோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். சரி, ஹை. இப்போ அந்த சஹாபி வருகிறாங்க, தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்குறாங்க, பள்ளியாசலில் போய் இல்லை வீட்டில் எந்த உணவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீனும் தொழுவு, நானும் வீட்டில் போய் நான் பள்ளியாசலில் போய் தொழுதுட்டு வரேன்னு சொல்லி தொழுவுறாங்க. வீட்டில் ரிஸ்க் வந்தது என்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ தொழுகை என்பது ரிஸ்கை கொண்டு வரும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க? தொழுகையை விடுவது எதற்காக? ரிஸ்கிற்காக என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எந்த காரணத்தினால், உலகத்தினுடைய காரணத்தினால் ஷரியத்து விடப்படுகிறதோ அதே காரணத்தை வைத்து அல்லாஹ் தஆலா நெருக்கடியை ஏற்படுத்துகிறான். ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறார். ஏன் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜக்காத்து கொடுத்தாக்க பொருளாதாரம் குறைஞ்சிரும் என்பதாக நினைக்கிறார். வருஷம் 20,000 ரூபா கொடுக்கணுன்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறார். வருஷம் 20,000 ரூபா கொடுத்தா என்ன ஜி அப்படின்னு சொல்லி கேட்குறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர் இது அதாவது பொருளாதாரம் குறைந்து விடும் என்பதாக நினைத்து ஜக்காத்தை அவர் தேக்கி வைத்தார். அல்லாஹ் தஆலா மருத்துவ செலவை அதிகமாக ஆக்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஜக்காத்தை தடுக்கிறார்களோ, நிறுத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செலவினுடைய வாசலை திறந்து விடுகிறான். செலவினுடைய வாசல் அதிகமாகிடும். கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் ஆகிருச்சு, 60,000 கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் என்பதாக சொல்லிடுறோம். நாங்கள் இது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 70,000 ரூபா கட்டுங்க. இவர் என்ன நினைத்தார்? ஜக்காத்து கடமையாகி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நினைத்தார்? 20,000 ரூபா கொடுப்பதற்கு அவர் யோசித்தார். அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்து 60,000 ரூபா 70,000 ரூபா கட்ட வைக்கிறார். இப்போ இவருக்கு இது தெரியலை, இதனுடைய பாதிப்பு எங்கிருந்து வந்தது என்பதாக இவர் விளங்கலை. அதான் ஷரியத்தை எந்த நோக்கத்திற்காக நாம் விடுகிறோமோ அதே காரணத்தை வைத்து, அதே உலகத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறான். நோன்பை விடுகிறார். எதற்காக? உடம்பு ஒத்துக்காது ஜி, நமக்கெல்லாம் வெயிலில் எல்லாம் போயிட்டு வரோம், நம்ம அங்கங்கே போகிறோம், அதெல்லாம் செட் ஆகாது என்பதாக சொல்கிறார். உடம்பை காரணமாக காட்டி நோன்பை விடுகிறார். யார் நோன்பை விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்து அதே உடலை வைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறார். உண்மையிலே சிரமத்தை ஏற்படுத்துகிறார். உண்மையிலேயே இப்போ சமீபத்தில் எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது. மைல்டு அட்டாக், என்னென்னமோ அட்டாக்லாம் சொல்கிறான். இப்போ சமீபத்தில் கூட நிறைய உலமாக்கள், சிறு உலமாக்கள்லாம் வஃபாத்தாகணும். அந்த நேரத்தில் கலந்துரையாடல் செய்கிற பொழுது ஒரு டாக்டர், மருத்துவர் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய செய்திகளில் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே நான் ரிசர்ச் பண்ணுறதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தில் 2 தடவை யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்லை அப்படி என்பதாக சொல்கிறார். 2 நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடியவர், அது சொல்லக்கூடியவர் மாற்று மதத்தினவராக இருந்தாலும் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் 2 நாட்கள், வாரத்தில் 2 நாட்கள் டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் குறையும் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுவும் முடியாவிட்டால் மாதத்திலே 3 நாள், ஐயாமில் பீந்த் என்று சொல்லக்கூடிய 3 நாள், 13, 14, 15 நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். உலகத்திலேயே அதிகமான ஆயுள் காலம் வாழ்ந்த நபிமார்களுடைய குடும்பத்தினர் யார் என்று சொன்னால் ஹதரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
குடும்பத்தில் ஒரு ஆள் ரொம்ப நாள் வாழ்கிறதில்லை, குடும்பமே நீண்ட நாள் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபேமிலியோடு நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர்கள், ஆயுள் காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்கள். என்ன காரணம்? ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார், தன்னுடைய தஃப்சீர் ஜலாலிலே பதிவு செய்கிறாங்க. என்னன்னா, அவர்களுடைய குடும்பம் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கூட இருக்குது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக. அப்போ நோன்பை நாம் அதிகமாக கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறான், ஆயுளையும் நீடிக்க வைக்கிறான் என்பதாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நாம் இங்கே கவனித்து பார்க்கணும், இவர் நோன்பை எதற்காக விட்டார்? உடலை காரணம் காட்டி நோன்பை விட்டார். ஷரியத்து எதற்காக விடுகிறது? உலகத்தினுடைய எந்த காரணத்திற்காக விடப்படுகிறதோ அதே காரணத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு முடிவை கட்டுகிறான், அழிவை ஏற்படுத்துகிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இவர்கள் இந்த மாட்டை அறுப்பதற்கு தயங்கினார்கள், அதை மாட்டை அறுப்பதற்கு பின்வாங்கினார்கள். காரணம் என்ன? அது மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, உயர்வான உயிரினமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால், அவருடைய உள்ளத்தில் என்கிற காரணத்தினால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை வைத்தே சாட்டையடி கொடுக்கிறான். என்ன கொடுக்குறான்? அவங்க கேட்குறாங்க, மாடுனா என்ன மாடு என்று கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா வயதிலேயே, மாட்டில் வயதிலேயே சிறந்த வயதாக இருக்கக்கூடிய நடுத்தர வயதை ரசூல் அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறான். கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். அது ஃபாரில், அது இலசும் அல்ல, கன்றும் அல்ல, அது முற்றிய மாடும் அல்ல, மாறாக அது அவானும் பைனதாலிக ஃபஃபாலு மாத்தும் வரும். மாறாக அது இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதை கொண்ட நல்ல பருமனான மாடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பொதுவாக அந்த மாட்டை தான் எல்லோரும் நேசிப்பார்கள், சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நேசிப்பார்கள். அப்படி இருக்கும்போது குலதெய்வமாக நினைக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த தரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். சரி, அடுத்தது அவங்க கேட்குறாங்க, மாலவுனுஹா காலுது அலனா ரப்பக்க யுபையிலுனா மாலவுனுஹா, அந்த மாட்டினுடைய நிறம் என்ன என்று கேட்கிறார். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் சஃப்ராஉ ஃபாகிஉன் லௌனஹா தசுர்ருன் நாதிரீன். அது பார்த்தால் உள்ளத்தை கவரும்படியாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை, பளீர் என்ற மஞ்சள் நிறத்தை கொண்ட மாடு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்தான்? மஞ்சள் நிற மாடை எதற்காக தேர்வு செய்தான்? கருப்பு நிற மாடுன்னு சொல்ல, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற மாடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லலாம்ல. ஏன் மஞ்சள் நிறத்தை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தான் என்பதாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலேயே அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய மேஜர்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொன்னால் 6 கலரை நம்மளால் பார்க்க முடியும். 6 கலர் மேஜர் கலர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று ரெட்டு, இரண்டாவது ஆரஞ்சு, மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது எல்லோ, நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது கிரீன், ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியது ப்ளூ, ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது வயலட் என்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த 6 கலரில் ரெட் கலர் தான் மெயினான கலர், அடுத்தது ஆரஞ்சு, அதற்கு அடுத்தது தான் எல்லோ. ஆனால் எதற்காக எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் எல்லோவை தேர்வு செய்தார்கள்? எல்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய போர்டும் எல்லோ கலரில் இருக்குது. எதற்காக என்று சொன்னால், ரெட்டு ஆரஞ்சு அது நேரடியாக பார்க்கிற பொழுது உடனடியாக அது ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், ஒளியியல் துறையினர்கள் சொல்கிறாங்க அது நமக்கு உடனே அட்ராக்ஷனாக ஆகக்கூடியதாக இருந்தாலும், அதில் ஏதாவது எழுத்துக்கள் எழுதியிருந்தால் துல்லியமாக தெரியாது. அதே எல்லோவிலே எழுதியிருந்தால் அதில் இருக்கக்கூடிய கரைகள் துல்லியமாக தெரிய ஆரம்பிக்கும். எனவே அதை வைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அதாவது ஆரஞ்சு ரெட்டு இருக்கிற இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் பார்க்கும்போது அதனுடைய அட்ராக்ஷன் தெரியும், சைடில் பார்க்கும்போது அது. ஆனால் எல்லோவை பொறுத்தவரை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும், சைடில் பார்த்தாலும் அதனுடைய அட்ராக்ஷன் தெரியக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோ கலர் என்பது எல்லா கால சூழலுக்கும் ஏற்றதாக இருக்கும். வெயிலில் பார்க்கணுன்னாலும் பளிச்சுன்னு பார்த்தாலும், மஞ்சள் கலரை பார்த்தால் எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியும். மற்ற கலர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மிக தெளிவாக தெரியும். அதே மாதிரி பனி மூட்டம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் அந்த எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியும் மற்ற கலர்களை விட.
எனவே தான் நம்ம வாகனத்தில் கூட லைட்டு வந்து எல்லோ கலராக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி ஒயிட் கலரில் அதை வந்து ஒரு இதுக்காண்டி வச்சுக்கிட்டாலும் அது இரவு நேரத்தில் அது வந்து பளிச்சுன்னு இருட்டுக்கு கருப்புக்கு அது வெள்ளை நிறம் பளிச்சுன்னு காட்டினாலும் மழை வந்து விட்டால் அல்லது பனி மூட்டம் அதிகமாக வந்து விட்டால் எல்லோ கலர் லைட்டு தான் ஒயிட் கலரை விட மிக தெளிவானதாக தெரிகிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். இதனை என்னதுன்னா அதனால் எல்லோ கலரில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரெண்டாவது வந்து எச்சரிக்கை என்னுடைய நிறமாக அது வந்து இருக்குது இல்லையா, அலர்ட் கலராக அது இருக்குது. எனவே தான் ரெட் பச்சை கிரீனை வந்து என்ன செய்யற, பச்சையை போகிறதற்கும் சிகப்பு இது ரெண்டையெல்லாம் விட்டுட்டு அலர்ட் கொடுக்கக்கூடிய அந்த நிறத்திற்கு எல்லோ கலரை வந்து தேர்வு செய்கிறாங்க. காரணம்னா அது வந்து உடனடியாக இது நம்ம ரீதியாக வச்சது மட்டும் இல்லை, அல்லாஹு தஆலாவும் எல்லோ கலரை அலர்ட் நிறமாக தான் வைத்திருக்கிறான், எச்சரிக்கையினுடைய நிறமாக தான் வைத்திருக்கிறான். தாவரம் இருக்குது, அந்த தாவரத்தினுடைய ஆரோக்கியமான நிலை என்பது பச்சையாக இருக்கிறது. அந்த தாவரம் நோய்வாய்ப்பட போகிறது என்பதனுடைய அடையாளம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அது எல்லோ கலராக மாற ஆரம்பிக்கும். அதனுடைய அதாவது நைட்ரஜன் குறைபாடாக இருக்குது அப்படின்றத அது காட்ட ஆரம்பிக்கும். இந்த நைட்ரஜன் குறைபாடாக இருக்கக்கூடிய அந்த தாவரத்திற்கு அந்த மாட்டினுடைய சாணத்தை உரமாக போடுவதன் மூலமாக அந்த நைட்ரஜன் குறைபாட்டை அந்த தாவரத்தில் இருந்து எடுத்து விடலாம் என்பதாக அந்த தாவரவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். அதேமாரி நம்முடைய உடலில் கூட இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் 120 நாட்கள். ஒரு சிகப்பணுவினுடைய வாழ்நாள் என்பது 120 நாட்கள். 120 நாட்களுக்கு பிறகு அது கல்லில் இருந்து அது ரெட் கலராக, அது எல்லோ கலராக மாற்றப்படுகிறது. ரெட்டாக இருந்தது அது எல்லோ கலராக மாற்றப்பட்டு அது சிறுநீரின் மூலமாக அது வந்து வெளியாக்கப்படுகிறது, சிறுநீரின் மூலமாக வெளியாக்கப்படுகிறது. அந்த சிகப்பணு கெட்டு போகக்கூடிய தன்மை அதிகமாக ஆனது என்று சொன்னால் யூரின் அதிகமான அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் வர ஆரம்பிக்கிறது. எனவே தான் யூரின் வந்து நார்மலாகவே அது அந்த சிகப்பணுக்கள் தான் உயிரிலிருந்து வருகின்ற பொழுது எல்லோ கலராக வருகிறது. அதுவே அதிகமாக ஆகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை கொடுக்குறான், உன்னுடைய உடலில் ஏதோ பாதிப்பு ஏற்பட போகிறது, நீ கொஞ்சம் உஷாராரு, கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, உனக்கு தேவையான உடலில் தேவையான தண்ணீர் இல்லை, எனவே நீங்கள் தண்ணீரை என்ன செய்துகள் அதிகமாக எடுத்துக்கோ என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிறமாக அந்த எல்லோ நிறம் இருக்கிறது என்பதாக மருத்துவத்துறை வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, ஹைர், இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த எல்லோ கலரை இந்த விஷயத்தில் வந்து தேர்வு செய்கிறான். இதில் ஃபாக்கிஉன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஃபாக்கிஉன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், அரபியில் பொறுத்தவரையிலும் பொதுவாக தமிழில் நம்ம சொல்லுவோம் சில விஷயங்களை எல்லாம் தர்ஜுமா செய்ய முடியாது, சில விஷயங்களை தர்ஜுமா செய்ய முடியாது. உதாரணமாக மீஞ்சூரில் நடைபெற்ற இஸ்திமாவில் ஃபஸ்ட் நாளில் வந்து ஹலீல் அஸ்து வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு தர்ஜுமா செய்கிறதுக்கு உருதுல உமர் மௌலானா அவங்கள வந்து தர்ஜுமா வந்து போட்டிருந்தாங்க. 2 பேர் பயான் போயிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் பயான் பண்ணும்போது ஹஜ்ரத்து சொல்கிறாங்க, நானே பயான் பேசிக்கிறேன், நானே தர்ஜுமா செஞ்சுக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லுங்கள், சில விஷயங்கள் தர்ஜுமா செய்கிற பொழுது என்னது நமக்கு ஒரு திருப்தி வரணும். அதாவது நாம் என்ன விஷயத்தை சொன்னோமோ அதே விஷயத்தை அவர் சொல்லக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக பச்சை பசேல் என்று நான் சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு, கடுமையாக பச்சையாக இருந்தது என்று சொல்கிறார். பச்சை பசேல் என்பது ரசிக்கக்கூடியது. தாவரத்தை நான் பார்த்தேன், அந்த பிக்சரை பார்த்தேன், மாஷா அல்லாஹ் பச்சை பசேல் என்று இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அவங்க தாவரத்தை பார்த்தாரெல்லாம் அது வந்து கடுமையாக பச்சையாக இருந்ததாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் அப்படியே கவர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வார்த்தை. இங்கே கண்ணங்கரேன் என்று இருந்தது, கடுமையாக கருப்பாக இருந்தது என்று சொல்லி, வெள்ளேன்னு இருந்தது, ரொம்ப கடுமையான வெள்ளையாக இருந்தது என்று சொல்வது வேறு. எனவே தான் இப்படி சில வார்த்தைகளை, சில உருதின சில வார்த்தைகள் இருக்கும், அதை தமிழில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஆனால் அரபியினுடைய சிறப்பு என்னென்னா, எந்த மொழியில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அரபியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, பச்சை பசேல் என்று சொன்னால் அஹ்லரு நாதிர் என்று சொல்வார். அஹ்லரு நாரில் அப்படின்னு சொன்னால் பச்சை பசேல் என்று சொல்லலாம். அஸ்வதுல் ஹாலிக் அப்படின்னு சொன்னால் கண்ணங்கரேன்,
என்று நாம் சொல்லலாம். அதேமாதிரி அஹ்மருல் கானி என்று சொன்னால் செக்கச்சவேல் என்பதாக அர்த்தம். அதேமாதிரி அபியதுல் நாசிஹ் என்று சொன்னால் வெள்ளேல் என்று அர்த்தம். அதே மாதிரி தான் அஸ்வருல் ஃபாக்கியா என்று சொன்னால் மஞ்சள் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாதா மஞ்சள்ல சஃப்ராஉ ஃபாக்கியன், அது மஞ்சள் என்று இருந்தது. தசுர்ருன் நாதிரி. இது மட்டும் இல்லை, இந்த மஞ்சள் நிறத்தை ஏன் தேர்வு செய்தேன் என்றால், மஞ்சள் நிறம் இயற்கையாகவே உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். இயற்கையாகவே உள்ளத்தை கவரக்கூடியதாக. எனவே தான் நம்ம பீவியை கூட கொஞ்சம் போது சொல்லுவோம் அப்படி உனக்கு என்ன குறை, தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்கிறியாமா என்று சொல்கிறோம். ஏன்னா தங்கம் மட்டும்தான் ஜொலிக்குதா? வெள்ளி ஜொலிக்கலையா? வைடூரியம் ஜொலிக்கலையா? மரகதம் ஜொலிக்கலையா? எல்லாமே ஜொலிக்குது. எத்தனையோ விஷயங்கள் ஜொலிக்குது. ஆனால் இவர் சொல்லுகிறப்ப தங்கத்தை மாதிரி அப்படி ஜொலிக்கிறேன்னா, எல்லாம் ஜொலிக்கக்கூடியதாக இருந்தாலும் தங்கம் ஜொலிக்கக்கூடிய அந்த ஜொலிப்பு இருக்குதே, அது அதனுடைய மஞ்சள் நிறத்தின் காரணத்தினால் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை வச்சிருக்கான். ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், முடிந்த அளவிற்கு செருப்பை அணிகின்ற பொழுது மஞ்சள் நிற தோலினால் செய்யப்பட்ட செருப்பை அணியக்கூடியவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானும் அந்த செருப்பை அணியக்கூடியவர்களாக இருந்தாங்க. காரணம் கேட்கப்பட்டுச்சு, எதுக்கான நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க? மஞ்சள் நிற தோலினால் செய்யப்பட்ட செருப்பை அணியணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, மன் லபிஸ நிஅலை ஜில்தின் அஸ்வர், யார் மஞ்சள் நிற தோல் உள்ள செருப்பை அவர்கள் அணிகிறார்களோ கல்ல ஹம்முஹு, அவருக்கு கவலை குறையும் என்று ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஏன் கவலை குறைகிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சஃப்ராஉ ஃபாக்கியுன் லவ்னுஹா தசுர்ருன் நாதிரீன், உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் விதமாக அது மஞ்சள் நிறத்திலே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மஞ்சள் நிறத்திற்கு கவலையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். சரி, ஹைர். இங்கே எதற்காக அல்லாஹ் தஆலா இது பண்ணுறான்னா, உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? மாட்டை பற்றி உண்டான மஹப்பத் இருக்கிறது. இந்த மாட்டை அறுக்கணுமான்னு சொல்லும்போது அல்லாஹு தஆலா சாதாரண மாடு இல்லை ஜி, அது எப்படி நடுத்தர வயது கொண்ட மாடு என்று சொல்கிறான். நடுத்தர வயது கொண்ட மாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாடு மட்டுமில்லை, அது சஃப்ரா உஃபாக்கியுன் லவ்னுஹா தசுர்ருன் நாதிரீன். எந்த காரியத்தை கொண்டு ஷரியத்தை செய்வதற்கு அவர்கள் தயங்கினார்களோ அதே காரியத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறார். அதற்கப்புறம் என்ன நடந்தது? அவர்கள் மாட்டை அறுத்தார்களா இல்லையா? அதற்கப்புறம் என்ன நிபந்தனை விதிக்கப்பட்டது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.